வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்று ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசியோட ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து நம்ம நவம்பர் மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து 18 வாரம் நமக்கு போயிருக்கு, சரிங்களா? ஸோ 18 வீக்ஸ் வந்து நம்ம வந்து என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வீக் 1ல் ஆரம்பித்து நம்ம 18 வீக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இன்னும் வந்து நமக்கு எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாக்டாக இன்னும் தெரியல. ப்ராபபிளி மே மாதம் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைமில் இந்த ஏப்ரல் அண்ட் மேல நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனை இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸு, சரிங்களா? ஆர்பிஎஃப் எஸ்ஐ, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஆர்ஆர்பி டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஜேஇ, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ஸ், இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லைங்களா? மொத்தம் கிட்டத்தட்ட 1 or 2 ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ என்டிபிசி ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின்ஸ் பேப்பரை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுறதை தவிர இந்த டைமில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காது. ஸோ இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இப்போ அடுத்த நம்ம ப்ராக்டிஸ் பேட்சில் கொண்டு போக போகிறோம், சரிங்களா? என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் இதை நம்ம கொண்டு போக போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து மொத்தம் 102 ஷிஃப்ட் இருக்குது. ஸோ மேக்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் ஜிகே இதுதான் இருக்க போகுது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இதிலிருந்து மேக்ஸும் ரீசனிங்கும் அந்த என்ன மாதிரியான ஒரு மாடல் கேட்குறாங்களோ கண்டிப்பாக அது ரிப்பீட் ஆக தான் போகுது. ஜிகே வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக ஏதாவது 1-2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம். அதே சமயம் வந்து நம்ம மற்றபடி நம்ம ஆல்ரெடி 18 வாரமாக நிறைய ஜிகே டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த ஏப்ரல் அண்ட் மே ஃபுல்லுமே வந்து இந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராக்டிஸ் பேட்ச் போக போகுது, சரிங்களா? அது எப்படின்னா, அதோடைய ஷெடியூல் நான் சொல்கிறேன். ஏப்ரல் அண்ட் மேக்கான ஷெடியூல். ஆக்சுவலி நம்மளோட ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து ஜூன் 1 நமக்கு முடியுது, சரிங்களா? நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம், 6 months ப்ராக்டிஸ் பேட்ச் சொல்லியிருந்தோம். ஸோ ஜூன் 1 முடியுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே நமக்கு வந்து என்டிபிசி ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ மார்ச் 31 மண்டே அன்னைக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்பில் வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ கொஷின் பேப்பர் ஒரு கொஷின் பேப்பரை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? அதில் வந்து மேக்ஸ், ரீசனிங்கு, அப்புறம் ஜிகே அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி அடுத்த நாள் ஆர்பிஎஃப் கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர், அடுத்த ஏஎல்பிலேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர், டெக்னீஷியன்லேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர். எப்படினாலும் மேக்ஸ், ரீசனிங் வந்து மாற போகிறதே இல்லை, சரிங்களா? இதே மாதிரி தான் என்டிபிசிலையும் கேட்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து என்டிபிசி எக்ஸாமோடைய டயர் 1க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரிப்பரேஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 4 நாள் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ண சம்ஸு, இல்லை எனக்கு தெரியும் ஆனால் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சம்ஸு அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்பில் சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து அந்த கொஷின் நம்பரை சொல்லலாம். எந்த கொஷின் பேப்பரில் எந்த கொஷின் நம்பர் நீங்கள் சொல்லலாம். ஆல்ரெடி வந்து நம்ம அந்த மாதிரி கஷ்டமான கொஷின்ஸ்லாம் கேட்டு லைவ் நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ண சம்ஸை வந்து நீங்கள் சொல்லலாம். ஆப்லேயும் சொல்லலாம், இல்லை டெலகிராமில் நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் சொன்னதை அந்த சம்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு ஃப்ரைடே மேக்ஸிமம் வந்து நான் ஃப்ரைடே வந்து அந்த சம்ஸ் எல்லாமே வந்து நான் டீச் பண்ணுற மாதிரி நான் வந்து வருவேன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்த சாட்டர்டே, இந்த சண்டே, இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல இந்த 3 நாளில் டைமை பொறுத்து நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் டவுட்டு இல்லை இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற சம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டீச் பண்ணுவேன், சரிங்களா? கண்டிப்பாக டீச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஷுவராக வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையோ இல்லைனா ஆப்பில் சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ஏப்ரல் 5, ஏப்ரல் 6 உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் நம்ம கொடுப்போம், சரிங்களா? ஃபுல் லென்த் மார்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் எத்தனை வாட்டினாலும் அட்டன் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் அட்டம்ப்ஸ், சரிங்களா? அது ஓப்பன்லேயும் இருக்கும் எப்போதுமே. ஸோ ஃபுல் லென்த் டெஸ்ட்டு ஒரு சாட்டர்டே, சண்டே நீங்கள் பார்த்துக்கலாம். அகெயின் அடுத்த வாரம் ஏப்ரல் 7ல் ஆரம்பித்து அகெயின் ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். இந்த மாதிரி டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது டவுட்ஃபுல் சம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பில் சேட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், இல்லை டெலகிராம்லேயும் நீங்கள் சொல்லலாம். நான் நோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரைடே வந்து அதை உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸில் இல்லைனா சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் ஏதோ ஒரு நாளில் வந்து லைவ் கிளாஸில் நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், சரிங்களா? இந்த மீன் வைல் நான் வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நான் வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஆக்சுவலி கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்பர் சிஸ்டமில் 10 வீடியோ நான் போட்டிருக்கிறேன் யூடியூப்பில். அதே மாதிரி வந்து அகெயின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எடுத்து நான் வீடியோ போடுவேன், சரிங்களா? அது ஆப்லேயும் இருக்கும், யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து அடுத்த 2 மாதத்துக்கு நம்ம போகுது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். அதில் இருக்கிற டவுட்ஃபுல் சம்ஸை நீங்கள் நோட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும், சரிங்களா? இப்படி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பாருங்கள்
எல்லா எக்ஸாம்லேயும் மொத்தம் 8னா 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். 4 8 32 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் லென்த் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிட்ட அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, மே மாதத்துக்குள்ளே. இதுக்கு நடுவில் எக்ஸாம் டேட் வந்துச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா நான் அதை அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, மற்றபடி இப்படி தான் இது போக போகுது. அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு யூடியூப்பில் இருக்க வீடியோஸும் ஆப்லேயும் அப்லோட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்படி தான் இது போக போகுது. ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் ஆக்டிவாக இருந்தீங்க. போக போக கொஞ்சம் வந்து அந்த ஆக்டிவ்னஸ் குறைஞ்சிருந்தது. இந்த டைமில் மறுபடியும் இந்த ஒரு 2 மாதமாவது நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷுவராக வந்து என்டிபிசியோட ஸ்டேஜ் ஒன்று ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ யாராச்சும் வந்து கொஞ்சம் அந்த ரிதம்லேருந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுங்க. அதை தான் நான் திருப்பி சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த 2 மாதம் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஷுவராக வந்து பண்ணுங்கள். இப்போவும் யாராவது ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ நான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 18 வீக்ஸ்க்கான மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கும். அப்படியே அதில் இருக்கிற டெஸ்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கும் மெட்டீரியலு, டெஸ்ட்டு, நீங்கள் எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரும் இப்போவும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அடுத்த 2 மாதம் இப்படி தான் இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் போக போகுது. என்டிபிசியோட ப்ராக்டிஸ் பேட்ச் போக போகுது. சரிங்களா, ரைட்டு. ஸோ இது இன்னும் எப்படியா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணணும்னா ராவன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். 3 கோர்ஸ் இருக்கும். எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச், எஸ்எஸ்சி ஸ்டெனோக்கான ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச், அதுக்கப்புறம் என்டிபிசிக்கான ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச். சரிங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 399. ஓகேங்களா, ஸோ இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க இப்படி தான் 2 மாதம் அடுத்த 2 மாதம் ப்ராக்டிஸ் போக போகுதுங்கிறத வந்து இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். இது போக புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படி தான் இருக்க போகுது. சரிங்களா, அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சோடைய அப்டேட் இது தான். அடுத்த 2 மாதம் இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் போக போகுது. ஓகேங்களா, தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த 2 மாதம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஷுவராக வந்து அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டிரைவ் லிங்க்கில் நான் வந்து கொடுத்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாபிக் வைஸ் பிடிஎஃப்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் கொஸ்டின் பேப்பர் வில் பி ஷேர்ட் இன் ஆப் சாட் பாக்ஸ் as well as என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் டெலிகிராம் குரூப் ஆஸ் அ கூகுள் டிரைவ் லிங்க். ஓகேங்களா, எல்லாமே டாபிக் வைஸுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரு செகண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எல்லாமே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் எஸ்ஐ, ஏஎல்பி, ஜேஇ இது எல்லாமே டாபிக் வைஸும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் டிரைவ் லிங்காக நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த 2 மாதம் சின்சியராக பண்ணால் கூட என்டிபிசி டயர் 1 கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம மற்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.